வணக்கம். மே 10th அன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணினாங்க. Q4 ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே வேரியஸ் மேகசின்ஸில் ஹெட்லைன்ஸ் பார்த்தோன்னா டாடா மோட்டார்ஸ் ப்ராஃபிட் வந்து 221.89% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் மோர் தென் ட்ரிபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே நம்ம டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 434% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி பார்த்தோன்னா ஜனவரி 23லேருந்து லாஸ்ட் 1 இயரில் வெரி ஸ்டீப் க்ரோத் கொடுத்துருக்கு. மோர் தென் 90% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டாடா மோட்டார்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்க Q4 ரிசல்ட்ஸ் டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னா அங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹையஸ்ட் எவர் ரெவென்யூ கிட்டத்தட்ட 4,37,000 கோடி கிட்ட ரெவென்யூ வந்திருக்கு. ஹையஸ்ட் எவர் எபிட்டா சொல்லியிருக்காங்க. இந்தியா பிஸ்னஸ் டர்ன்ஸ் நெட் கேஷ், அதாவது இந்தியா பிஸ்னஸ் டோட்டலாக டெட் ஃப்ரீ ஆயிருக்கு, கடனே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் எவர் டிவிடெண்ட் பே அவுட்டும் சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்க ப்ரெஸ் ரிலீஸை பார்த்தோன்னா அதுலேயுமே அவங்க ரெக்கார்ட் ரெவென்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஆல் டைம் ஹைன்னு சொல்லியிருக்காங்க, ஹையஸ்ட் எவர் பிபிடி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் performance with a revenue of about 120,000 crores which is up by 13.3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டிவிடெண்ட் அண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படின்னு 2 டிவிடெண்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி Q4ஓட ரிசல்ட் சூப்பர் டூப்பராக தான் டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. Q4 ரிசல்ட்ஸ் இவ்வளோ நல்லா கொடுத்துருந்தோம். டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் 1 வீக்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10% கரெக்ட் ஆயிருக்கு. நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தோம். டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஏன் இவ்வளோ தூரம் சரிஞ்சுது? இந்த கரெக்ஷன் தொடர போகுதா இல்லை சப்போர்ட் லெவல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சா? டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோவில் இன்னும் ஆட் ஆன் பண்ணலாமா இந்த ப்ரைஸ் லெவல்ஸில்? புதுசாக டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரைஸ் லெவல்ஸில் என்ட்ரி கொடுக்கலாமா? இப்படி பல கேள்விகள் நம்ம மனசில் வந்து போகலாம். இந்த கேள்விகள்லாம் எனக்கும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்கிறதுக்கு நாம் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நம்ம டாடா மோட்டார்ஸோட ரெவென்யூ ஸ்ப்ளிட்டை பார்ப்போம். இங்கே நம்ம டாடா மோட்டார்ஸோட ப்ராடக்ட் வைஸ் பிரேக்கப் பார்த்துட்ருக்கோம் ரெவென்யூக்கு. ஸோ ரெவென்யூ ஸ்ப்ளிட்டில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ வந்து JLR, அதாவது ஜாக்வார் லேண்ட் ரோவர் தான் கொடுக்குது. கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ரெவென்யூ வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு JLRலேருந்து தான் வருது. மீதம் இருக்கிறது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டும் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் கிட்டத்தட்ட 18% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் 12% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் வந்து இன்க்ளூடடாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ்க்கு 70% ரெவென்யூ கொடுத்துட்ருக்க JLRோட ஃபினான்ஷியல்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. PBT, அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 661 மில்லியன் GBPயாக சொல்லியிருக்காங்க. இதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 1391 மில்லியன் GBPயாக சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எப்போவுமே கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை விட ஜாஸ்தியாக தான் இருக்கணும். ஏன்னா அதுலேருந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக பேட் வந்து கம்மியாக இருக்கணும். ஆனால் இந்த கேஸில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுக்கான காரணத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். JLR செக்மெண்ட்டுக்கு இந்த குவார்ட்டருக்கு மட்டுமே டேக்ஸ் ரிலீஃபாக 1 பில்லியன் GBP கிடைச்சிருக்கு. இந்த டேக்ஸ் ரிலீஃப் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர்ஸ் 2019லேருந்து 2022 வரையும் JLR வந்து கண்டினியூஸ் லாஸஸ் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கண்டினியூட் லாஸஸ்க்கான டேக்ஸ் ரிலீஃப் கிளைமை தான் வந்து இந்த குவார்ட்டருக்கு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக இந்த 1 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதனால தான் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை விட ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ டேக்ஸ் ரிலீஃபாக கிடைச்சிருக்க இந்த 1 பில்லியன் பவுண்ட்ஸை வந்து நாம் ஒரு ஒன் டைம் ரெவென்யூவாக தான் பார்க்க முடியுமே தவிர கன்சிஸ்டன்ட் மோட் ஆஃப் ரெவென்யூவாக பார்க்க முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஒன் டைம் ரெவென்யூவான 1 பில்லியன் GBPயை இந்த பேட்லேருந்து எடுத்துட்டோம்னா நமக்கு மிஞ்சி இருக்க போகிறது 0.391 பில்லியன் ஆர் 391 மில்லியன் GBP மட்டும்தான். ஸோ இது வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் வந்து இவங்களோட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 368 மில்லியன் GBPலேருந்து 661 மில்லியன் GBPயாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் ரிடக்ஷன். அதில் வந்து 267 மில்லியன் GBP வந்து மெட்டீரியல் காஸ்ட் ரிடக்ஷனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போது இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் மெட்டீரியல் காஸ்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு. அதனால வந்து அவங்களோட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதுவே வந்து ஃபோர்த் கம்மிங் இயர்ஸ்லேயும் இப்படி இருக்கும், அதாவது மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரெடியூஸராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுவுமே ஃபினான்ஷியல் இயர் 24ஓட ரெவென்யூவை நம்ம பார்க்கும்போது கன்சிடர் பண்ண வேண்டிய அடுத்த முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. இந்த கரெக்ஷனை ட்ரிகர் பண்ணியிருக்கக்கூடிய அடுத்த ஃபேக்டராக நான் கன்சிடர் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சேலஞ்சஸ் தான்.
ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹை சேனல் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டிங் இன் ஸ்ட்ரெஸ் ஆன் ஹோல்சேல். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ டிமாண்டை விட சப்ளை ஏற்கனவே அவங்க ரெடியாக ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேக்டராக நான் பார்க்குறேன். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா எலெக்ஷன்ஸாலையும் இந்த ஹீட் வேவ்ஸாலையும் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி இதனாலேயும் வந்து சேல்ஸ் பாதிக்கப்படலாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் அவங்களோட சேலஞ்சஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா we are cautiously optimistic on domestic demand அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ they are cautiously optimistic on domestic demand over the full year அப்படின்னு சொல்லிட்டு H1 அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து ரிலேட்டிவ்லி வீக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேக்டருமே வந்து இந்த கரெக்ஷனை ட்ரிகர் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் கரெக்ஷனை எந்தெந்த ஃபேக்டர்ஸ் ட்ரிகர் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். இமீடியட்டாக நமக்கு வர அடுத்த கொஸ்டின், கரெக்ஷன் வந்து இன்னும் கண்டினியூ ஆக போதா இல்லை சப்போர்ட் லெவல் ஃபார்ம் ஆகிட்டு கரெக்ஷன் வந்து இதோட முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரையிலும் அப்கமிங் ஃபியூ வீக்ஸில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் நிறைய ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் இருக்க போது இந்த ஸ்டாக் இன்னும் செல்லிங் ப்ரெஷர்ல போக சான்சஸ் இருக்கு. அதனால நமக்கு இனஃப் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் ஃபர்தர் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ண போறேன் இந்த ஸ்டாக்கை என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆன் பண்றதுக்கு. அகெயின் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் இல்லை. இந்த ஸ்டாக்கை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ப்ரைஸ் லெவல்ஸில் வாங்கலாமா இல்லை இன்னும் ஃபர்தர் கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணலாமா? இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.